இது பற்றிய கருத்துக்களை மேலும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு கரிகாலன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இன்று விஜய் அவர்கள் ஈரோட்டில் மேற்கொண்ட பரப்புரையில அவர் என்னவெல்லாம் பேசியிருக்கிறாரு, இது பற்றி உங்களுடைய பார்வைகள்? விஜய் என்னவெல்லாம் பேசி இருக்கிறார் அப்படின்றத விட இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையாய அரசியல் பிரச்சனையா இருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை வைத்துக் கொண்டு தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள சர்வே தூண்ல தான் நாங்க தீபம் ஏற்றுவோம். ஒரு நீதிபதி சட்டத்திற்கு மீறி ஒரு தொல்லியல் துறை ஆய்வோ எதுவுமே இல்லாம அவரே ஒன்றிய அரசினுடைய ஆர்டிஐ தகவலே அது சர்வேக்கள் தான் அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு நீதிபதி அவரா நேரடியா போய் பார்த்து முடிவு பண்ணி அது தீபத்தூண் தான், போய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு தீர்ப்பை சட்டவிரோதமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முழு விரோதமான ஒரு தீர்ப்பு, அப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யறாங்க. ஆனா சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அவர்களோட இவங்க போய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இப்படி 2 முறை தமிழ்நாடு அரசு காவல்துறை உறுதியா நின்று தடுக்கிறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை RSS சங் பரிவார் கும்பல் மதுரையில ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க மட்டும் இல்ல, தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நீதிபதி GR சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு உத்தபுரத்தில் இந்துக்களே சார். இன்னைக்கு அவருடைய பேச்சுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது. திமுக அரசு அவர் பல்வேறு விதங்கள்ல விமர்சிச்சிருக்காரு. ஆனா மோடி பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசலையே, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இப்ப திருப்பரங்குன்றத்தில் சங் பரிவார பத்தி ஒரு வாய் திறந்து விஜய் பேசல. ஆனா விஜய் யாரு? சிறுபான்மை மக்களின் காவலர் விஜய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாங்க. ஆனா விஜய் எப்படி நடந்துக்கிறாரு? இஸ்லாமியர்களுக்கு கலவரத்தை தூண்டணும், தமிழ் மக்கள் அமைதியா இருக்கிற இந்த மண்ணுல ஒரு மத கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறாங்க. அவர்களை பற்றி வாய் திறக்க மாட்டாரு. SIR தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகள் பறிக்கப்படும் அப்படின்ற சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாம SIRன்ற பேர்ல குடி உரிமை திருத்த சட்டத்தை குறுக்கு வழியில் இந்த ஒன்றிய பாசிச அரசு அமல்படுத்துது. உள்துறை அமைச்சகம் தான் குடியுரிமை பற்றிய பிரச்சனை பற்றி பேச முடியும். ஆனா தேர்தல் ஆணையம் குடியுரிமையை பரிசோதிக்கிற வேலையில ஈடுபடுது. இது SIRக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்தினார்களா? SIRஐ பற்றி விஜய் ஒரு வீடியோ ஏற்கனவே வெளியிட்டாரு. அதுல ஒரே ஒரு வார்த்தை பாஜக குறித்தோ, அதுலயும் திமுக தான் சொல்றாரு. பிரச்சனை அப்பட்டமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் எப்படியான அத்துமீறல்களை செஞ்சிட்டு இருக்குன்னு அதை பத்தி விஜய் வாய் திறந்தாரா? திறக்கவே இல்லை. அடுத்து ஒன்றிய அரசினுடைய மகாத்மா காந்தி பெயரிலான ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயரை மாற்றுறாங்க. ராம்னு பேரை மாத்துறாங்க. அந்த இந்துத்துவா அடுத்தடுத்த வேலைகளை, அன்றைக்கு காந்தியை கொன்றார்கள், அதுக்கு பிறகு காந்தி தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு குஜராத்தில் பாட புத்தகத்தில் வைத்தாங்க. இன்னைக்கு மகாத்மா காந்தின்ற பேரே இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இத பத்தி இந்த சிறுபான்மை மக்களின் காவலர் அப்படின்னு RSS-ஆல் களமிறக்கி விடப்பட்டுள்ள விஜய் ஏன் வாய் திறக்கவில்லை? சும்மா பி டீம்னு சொல்லாதீங்க, பெரியார் பெயரை பயன்படுத்தி ஏமாத்துறாங்க. உண்மையிலேயே பெரியார் பெயரை பயன்படுத்தி அப்படித்தான் சீமான் களமிறக்கப்பட்டார். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கரிகாலன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.